நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரமும் ஹாலிவுட் பாலிவுட் புது வரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல நேரடியா கோலிவுட் போனோம்னா முதல்ல நம்ம பார்க்க போற படம் மாகாபா ஆனந்த் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய நவரச திலகம். இந்த படத்தினுடைய இயக்குனர் கம்ரான். இந்த படத்தினுடைய மிக முக்கியமான முகங்கள் என்ன அப்படின்னா, கதாநாயகியா சிருஷ்டி டாங்கி பண்ணிருக்காங்க. தெரிந்த முகங்கள் அப்பாவா இளவரசு பண்ணிருக்காரு, கதாநாயகி அப்பாவா ஜெயபிரகாஷ் பண்ணிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன், திருச்சியில ஒரு பார் வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்பா இளவரசு. அவருக்கு நிறைய சொந்த சொத்துக்கள் இருந்தாலும் கூட அதை முடிந்த வரைக்கும் ஊதாரித்தனத்தால அழித்தவர் தான் மாகாபா ஆனந்த். ஒரு கட்டத்துல பார் மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கு. இந்த சூழ்நிலையில எதிர்பாராம கதாநாயகியை சந்திக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே அவர் மேல அவருக்கு ஒரு காதல் வருது. ஆனா இந்த காதல் எந்த விதத்திலும் கிளிக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகியுடைய அப்பா அந்த பெண்ணுக்கு வாய் பேச முடியாத ஊமை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் புரளியை இவர்கிட்ட கிளப்பி விடுறாரு. அதனால இவருக்கு அந்த பொண்ணு மேல அபரிவிதமான ஒரு இரக்கம் வந்துருது. அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்தில் காதலிக்க தொடங்குறாங்க. எப்படின்னா, அந்த பொண்ணு நல்லா பேச தெரிஞ்சவன்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் இது ஒரு பெற்றோர் சம்மதத்தோட இந்த திருமணம் அரங்கேறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு புது ரூட் பிடிக்கிறாரு. அதன்படி கதாநாயகியுடைய சகோதரிக்கு நிச்சயிக்கப்பட்ட பையனோட இவர் ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் தனக்கு, அதாவது மாகாபா ஆனந்துக்கு அத்தை பையன் தெரிய வர, அப்போ தான் காதலிக்கும் பெண்ண அந்த பையன் கல்யாணம் பண்ணா தான் காதலிக்கும் சுஷிதாங்கே தனக்கு சகோதரி முறை ஆவாள் அப்படிங்கிறதுக்காக, இந்த உறவு முறை சிக்கலை உடைப்பதற்காக, அந்த அக்காவுடைய கல்யாணத்தை நிறுத்துவதற்காக, கதாநாயகின் அக்கா கல்யாணத்தை நிறுத்துவதற்காக இவர் முயற்சி பண்றாரு. அது முடிந்ததா? இவர் கதாநாயகியை கைப்பிடித்தாரா அப்படிங்கறத சொல்லி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் நவரச திலகம். நவரச திலகம் படத்தை பொறுத்தவரையில நம்ம ஜூரிஸ் கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல இயக்குனர் கேமரன் பெருசா ஒரு ஸ்கிரிப்டுக்கான ஒரு டெப்தான ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கல அப்படின்னு தான் தோணுது. படத்துல கதாநாயகனா அப்பியர் ஆயிருக்கிற மாகாபா ஆனந்துக்கு நிறைய இடத்துல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சிருஷ்டிடாங்கே ஓகே ரகமா இருக்கு. ஆனா அப்பா இளவரசு, கதாநாயகி அப்பா ஜெயபிரகாஷ் அவங்க ஒர்க்க ரொம்ப அழகா பார்த்திருக்காங்க. ஒரு ஜாலியான படம், ஒரு பண்ணியான ஃபீல் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை போய் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள இந்த படத்தை வைக்கலாம். இந்த வாரம் புது வரவு. ஃபர்தரா அந்த படம் நம்ம ரேட்டிங்ஸ்குள்ள எப்படி வருதுங்கிறத வர வாரம் பார்க்கலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு கோலிவுட் புது வரவு மிருதன். இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஜெயம் ரவி, கதாநாயகியா லட்சுமி மேனன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இயக்குனர் சக்தி சௌந்தரராஜன் ஏற்கனவே நாய்கள் ஜாக்கிரதை போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. படத்துக்கு மியூசிக் கம்போசரா இமான் ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் என்ன அப்படின்னோம்னா, ஊட்டியில ஒரு டிராபிக் சார்ஜென்டா இருக்கிறாரு கதாநாயகன் ரவி. அவருக்கு ஒரு பாசமான தங்கச்சி இருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் தமிழ் சினிமாவுடைய ஃபார்முலா படி தங்கச்சிக்காக எதையுமே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில தான் இதுல அண்ணன் கேரக்டர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு எதிர்பாராத விபத்துல கதாநாயகியான லட்சுமி மேனனை கதாநாயகன் சந்திக்கிறாரு. அவங்க ஒரு டாக்டர். அந்த விபத்தின் மூலமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பரிச்சயமாகி அதுவே காதலாக மாறுது. இது ஒரு புறம் இருக்க, ஒரு கெமிக்கல் லேப்ல இருந்து லீக் ஆகிற ஒரு விதமான கெமிக்கல் மூலமா ஒரு நாய் அதை சாப்பிடுறதுனால அந்த நாய்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஒரு மனிதனை கடிச்சு அது அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி இது ஒரு தொத்து மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அவங்க ஒரு கொடூரமான பாதிக்கப்பட்ட ஒரு மிருகம் மாதிரி மாறிடுறாங்க. இதனால இந்த நோயால பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே சுட சொல்லி ஒரு கவர்மெண்ட் உத்தரவு கூட வந்துருது. இந்த பிரச்சனை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கதாநாயகியான லட்சுமி மேனன் ஒரு டாக்டர் டீமோட இதுக்கான ரிசர்ச்ல இறங்கி இந்த வைரஸை எப்படி ஒழிக்கிறது, அதுக்கு என்ன மாற்று மருந்துங்கிறத கதாநாயகன் உதவியோட கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச மருந்தின் மூலமாக இந்த பிரச்சனை சால்வ் ஆனதா, மிருகமாக மாறிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் சராசரி வாழ்க்கைக்கு திரும்பினார்களா அப்படிங்கறத ஒரு புதிய கண்ணோட்டத்தில் வித்தியாசமான சிந்தனையில சொல்லி இருக்கிற படம் தான் மிருதன். ஒவ்வொரு படத்திலையும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இருக்கு. அது மாதிரி இந்த படத்தினுடைய இயக்குனர் சக்தி சௌந்தரராஜன் நாய்கள் ஜாக்கிரதை எப்படி ஒரு நாயை முன்னிலைப்படுத்தி அதனோட ஒரு கதாநாயகனையும் முன்னிலைப்படுத்தி ஒரு படத்தை பண்ணாரோ, அது மாதிரி இதுல ஒரு பாதிக்கப்பட்ட மனிதர்கள் மிருகமாக மாறுற ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணியிருக்காரு. ஆனா நிறைய இடத்துல லாஜிக் இல்லாததுனால அது நம்மளால ஃபாலோ பண்ண முடியாம இருக்குது. நிறைய ஆங்கில படங்களை பார்த்த ஒரு பாதிப்பை இது கொடுக்கிறதுனால ஒரு தமிழ் படம் பார்க்கிறோம் அப்படிங்கிற உணர்வை மீறி ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. படத்துல ஸ்டன்னிங்கான ஜாப் இமான் பண்ணியிருக்காரு. அது பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதே மாதிரி படத்துல மிகப்பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி அவ்வளவு அருமையாக இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் மீறி ஒரு ஆங்கில பட பாணியில முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த முயற்சிக்கு மக்கள் என்ன மாதிரியான வரவேற்பை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இந்த வாரம் 5வது இடத்துல இருக்கிற படம் வில் அம்பு. இந்த படத்தினுடைய இயக்குனர் ரமேஷ் சுப்பிரமணியம், படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் சுசீந்திரன். இந்த படத்தை பத்திய ஒரு டீடைல் ரிவ்யூ என்ன அப்படிங்கறத சென்ற வாரமே நம்ம பார்த்துட்டோம்.
இரண்டு விதமான கதாபாத்திரங்கள். இரண்டு பேரும் ஒரு காலகட்டத்தில் ஒன்னா மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறதா. இதுல அந்த ஸ்லம்ப் பேக்ட்ராப்ல வந்திருக்கிற ஸ்ரீயுடைய கதாபாத்திரம் வந்து ரொம்ப டெப்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹரிஷ் கல்யாணம் அவருடைய ஜாப ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இரண்டு கதாநாயகர்களை சரியான முறையில் திரைக்கதை பண்ணலன்னா அதை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுல அந்த காம்ப்ளிகேட்டட் இல்லாம ரொம்ப தெளிவா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மீறி படத்துல புதுசா ஏதாவது இருக்கான எதுவுமே இல்ல. ஏற்கனவே பார்த்த ஒரு பாதிப்பை கொடுத்ததுனால படம் பெருசா நமக்குள்ள இன்ஜெக்ட் ஆகல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 4வது இடத்துல இருக்கிற படம் அரண்மனை 2. படத்தினுடைய இயக்குனர் சுந்தர் சி. படத்துல கதாநாயகனா சித்தார்த் பண்ணியிருக்கிறாரு. கதாநாயகிகளா இரண்டு பேர் பண்ணியிருக்காங்க, திரிஷா மற்றும் ஹன்சிகா மோட்வானி. மற்றும் நகைச்சுவைக்காக இதுல நிறைய பேர் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. முக்கியமா சூரி வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தை பத்தி தேவையான டீடைல் ரிவ்யூவை ஆல்ரெடி நம்ம ஜூரிஸ் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. இந்த வாரம் சொல்ற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, பேய் படம் அதாவது கோஸ்ட் பிலிம் அப்படின்னு சொன்னாவே அதுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலத்தை வந்து மாற்றி காஞ்சனா போன்ற படங்கள் நகைச்சுவை ரீதியாகவும் அந்த படத்தை வந்து வியாபார ரீதியாகவும் மாபெரும் வெற்றி சித்திரமாக மாற்றியது. அந்த வகையில அரண்மனை என்ன ஒரு ஃபார்முலால வெற்றி பெற்றதோ அதே ஒரு ஃபார்முலாவை மையப்படுத்தி ஆனால் அந்த சாயல் இல்லாம வேற ஒரு பாணியில இந்த கதையை சொல்ல முயற்சி செய்து அதுல வெற்றியும் பெற்றிருக்குது இந்த என்டையர் டீம். வாழ்த்துக்கள். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 3வது இடத்துல இரண்டு படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் இறுதி சுற்று. இந்த படத்தினுடைய இயக்குனர் சுதா. இந்த படத்துல ஒரு லீட் ரோல்ல மாதவன் பண்ணிருக்காரு, ரித்திகா சிங் பண்ணிருக்காங்க. படம் வந்து ஒரு பாக்ஸிங்க மையப்படுத்தி வந்திருந்தா கூட இந்த மாதிரி ஜானர்ல நிறைய படங்கள் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. லைக் மில்லியன் டாலர் பேபி இது போன்ற ஒரு கதை அம்சத்தோட கூடி வந்த படம் தான். மேரிகாம் போன்ற படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விருதுகளை பெற்றது. அந்த அடிப்படையில் இந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் ரொம்ப அழகான ஒரு திரைக்கதை இதுல வந்து புனையப்பட்டிருக்கு. கதையை மீறி இந்த படத்துக்குள்ள இருக்கிற திரைக்கதை இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கு. கடைசி 20 நிமிஷம் படத்துல மயிர்குச்செறியக்கூடிய அந்த திரைக்கதை அமைப்பு இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு ஒரு அடித்தளமாகவே மாறி இருக்கு. கேமரா எப்பவுமே அவங்க உலகத்தை பாக்குற மாதிரி இருக்கணும். and it should be restless. So we went handheld and 47 days that fellow had this camera here, ஒரு heavy camera வச்சிட்டு action sequence ஏன்னா திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாது அந்த action sequence because 2 minutes ஒரு ரவுண்ட்னா அந்த 2 minutesக்கு டாம் டெல்மர் would have choreographed it. அது choreograph பண்ணா அவங்க ரெண்டு பேருமே பாக்ஸர்ஸா இருப்பாங்க. We don't have anybody who's not a boxer boxing the film. சோ அவங்க ரெண்டு பேரும் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து அதை கேப்சர் பண்ணணும். திரும்ப ரீடேக் சொல்லிட்டு இருக்க முடியாது பிகாஸ் நிஜமா அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க நிஜமான கான்டாக்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு நடிக்க தெரியாது. சோ இதில் ஆக்சுவலி பி ஹிட்டிங். அது எல்லாத்தையும் இவர் விடாம கேப்சர் பண்ணிட்டு இருந்தார். ஒரு வாட்டி கூட ரீடேக் கேட்டது இல்ல. அதே மாதிரி சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசையும் பாடலும் இந்த படத்துக்கு கூடுதல் பலத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு வேற்றுமை எல்லாம் தாண்டி ஆண் இயக்குனர்களுக்கு இணையாகவே இந்த படம் வந்து டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாகவே இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 3வது இடத்துல இருக்கிற படம் இந்த வார கோலிவுட் புதுபடமாக வந்து நேரடியாக 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் சேதுபதி. இந்த படத்தினுடைய இயக்குனர் அருண்குமார். இவர் ஏற்கனவே வந்து பண்ணையாரும் பத்மினியும் போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு. படத்தினுடைய கதாநாயகனா விஜய் சேதுபதி பண்ணியிருக்கிறாரு. கதாநாயகியா ரம்யா நம்பிசன் பண்ணியிருக்கிறாங்க. படத்துல மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமா வேல ராமமூர்த்தி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. சேதுபதி படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதாநாயகனான விஜய் சேதுபதி ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிருக்காரு. அதாவது அவருக்கு கிட்டத்தட்ட ப்ரமோஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு உயர் போலீஸ் அதிகாரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மதுரையில. அவருடைய டிவிஷனுக்கு உட்பட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்படுறாரு. விஜய் சேதுபதி அதை புலனாய்வு செய்யறாரு. இவருக்கு ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்குது. கொலை செய்யப்பட்ட சப் இன்ஸ்பெக்டருடைய புலனாய்வுல ஒரு உண்மை தெரிய வருது. மதுரையில கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு அங்க ஒரு தாதா மாதிரி இருந்துட்டு ஒரு தனி ராஜாங்கம் நடத்திட்டு இருக்கிற வேல ராமமூர்த்தி தான் இந்த கொலையை பண்ணிருக்கிறாருங்கிற உண்மை தெரிய வருது. அது கூட அவரால் ஏவப்பட்டவங்க தப்பான ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணி ராங்கா வந்து அந்த மர்டர் பண்ணிருக்காங்க. அவர் வந்து தீயில இட்டு கொளுத்திடுறாங்க. சோ இந்த கேஸ கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்றதால 2 பேருக்கு பெரிய பிரச்சனை நடக்குது. முடிவுல வந்து வேலராமூர்த்தியை அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஏத்திடுறாரு. இதனால ஓவர் நைட்ல ஒரு மதுரை ஃபுல்லா வந்து பிரபலம் ஆயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரு பலத்தால வெளியில வரக்கூடிய வேலராமூர்த்திக்கு இவர் நேரடியான எதிரி ஆயிடுறாரு. இவரை சரியான சிக்கல்ல மாட்ட வைக்க சமயம் பார்க்கிறாரு. இந்த சமயத்துல ஒரு செயின் பறிப்பு நகை திருட்டு கேஸ்ல வர்ற 2 சின்ன பசங்களை இன்வெஸ்டிகேட் பண்றப்போ அவருடைய கன் வந்து அன்லோடடா இருக்குன்னு நினைச்சு அவங்களை மிரட்டுறதுக்காக அவர் ட்ரிக்கர் ஆன் பண்றப்போ அதுக்குள்ள இருக்க அந்த புல்லட் பாஞ்சி அதுல ஒரு பையன் வந்து சீரியஸ் ஆயிடுறான். இதனால இவருக்கு வேலையே பறி போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளாகி அவர் மேல ஒரு கமிஷனும் ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னணியில யார் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா வேலராமூர்த்தியும் அவருடைய ஆட்களும் தான். அப்போ முதல்ல நடந்த கொலை எதுக்காக நடந்தது, ஆள் மாறாட்டம் எப்படி நடந்தது, இந்த புல்லட்டை யார் இப்படி வந்து லோட் பண்ணி வச்சது அப்படிங்கிற இந்த விஷயங்களை நம்ம படம் பார்க்கறப்ப விறுவிறுப்பா சொல்லி இருக்கிற ஒரு படம் தான் சேதுபதி.
இந்த படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கிற விஜய் சேதுபதிக்கு இந்த படம் வந்து ஒரு அடுத்த கட்ட ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய இயக்குனர் அருண்குமார் வந்து ஏற்கனவே பண்ணையாரும் பத்மினியும் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கி இரண்டாவது படமான இந்த படத்தை அந்த அடிச்சுவடை தெரியாம வேற ஒரு ஜானர்ல இந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் கொண்டு போயிருக்கிற விதம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே சமயத்தில் விஜய் சேதுபதிக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு கதையாகத்தான் இதை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இப்பதான் சமீபத்தில் விசாரணை போன்ற படங்கள் முழுக்க முழுக்க போலீஸ் அதனுடைய உள்ள என்ன நடக்குது குற்றங்கள் அப்படிங்கறத அழகா பார்த்தோம். இது வந்து ஒரு சினிமாவான கதாநாயகன் கூட இந்த படம் ஒரு சத்திரியன் பார்ப்பது போன்ற ஒரு சாமி படம் போன்ற ஒரு உணர்வு நமக்கு கொடுத்திருக்கு. அது மட்டுமல்ல, விஜய் சேதுபதிக்கு சமீபத்தில் வந்த படத்துல இந்த அளவுக்கு ஃபிட்டா வேற எந்த படமும் அமையல அப்படின்னு தைரியமாகவே சொல்லலாம். அதே மாதிரி கதாநாயகி ரம்யா நம்பீசனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி வந்து பீசா படத்துக்கு அப்புறம் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குழந்தைகளா நடிச்சவங்க அற்புதமா பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே. சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு. படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கான ஸ்கோப் இருந்தது. ஆனா அவங்க அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிருக்காங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இதுல இருந்தா கூட இரண்டாம் பாதியில எளிதில் யூகிக்கக்கூடிய ஒரு திரைக்கதையாக இருக்கு. படம் பார்க்கிற சராசரி ரசிகன் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத திரையரங்கத்துல சொல்ற மாதிரியே இருக்குது. படம் எங்க வந்து டேக் ஆஃப் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் வந்து எதிரியான வேல ராமமூர்த்தியை அடிச்சு வேன்ல ஏத்துறப்போ ஓவரால் தியேட்டர்ல வந்து அப்படி ஒரு அப்ளாஸ். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல, அதாவது அவருடைய வீட்டுக்குள்ள எதிரிகள் பூந்ததுக்கு அப்புறம் தன் மனைவி கிட்ட போன்ல பேசி தன்னுடைய 5 வயது சிறுவனை விட்டு அந்த எதிரியை எதிர்க்க சொல்ற, துப்பாக்கி முனையில் எதிர்க்க சொல்ற அந்த தைரியம் வந்து ஓவரால் தியேட்டர்ல வந்து ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் வாங்கியிருக்கு. ஒரு படம் பார்க்கும் பொழுது கைத்தட்டல் அப்படிங்கிறது வந்து ரசிகனா அவனா விருப்பப்பட்டு கொடுக்கிறது. அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கான ஒரு ஊக்குவிப்பா நம்மளால பார்க்க முடியுது. அந்த இடத்துல இந்த படம் ஏறக்குறைய ஒரு 10 இடங்களுக்கு மேல கைத்தட்டல் வாங்கியிருக்குது. இரண்டாம் பாதியினுடைய திரைக்கதை சரியாக அமைக்கப்பட்டிருந்தால் இது ஒரு வல்லரசு அல்லது சேதுபதி IPS போன்ற கேட்டகரிக்குள்ள இந்த படம் நேரடியாகவே உள்ள போயிருக்கும். இருந்தாலும் அந்த இரண்டாம் பாதியினுடைய திரைக்கதையினால ஒரு சின்ன தர்ம சங்கடம் இருக்கு. இந்த வாரம் நேரடியா 3வது இடத்துக்கு வந்திருக்கு. ஃபர்தரா அந்த படம் என்ன மாதிரியான ஒரு டிராவல் எடுத்துக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 2வது இடத்துல இருக்கிற படம் விசாரணை. யதார்த்த வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய கதாபாத்திரங்களை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரியான ஒரு உணர்வை இந்த படம் கொடுத்திருப்பது இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். படத்துல வர்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ரொம்ப இன்டெப்தா பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல வந்து, அதாவது மைனாரிட்டி சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு ஒரு செக்யூர்ட் இல்லாத ஒரு சூழல் இங்க இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. நம் நாட்டை, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டை தாண்டி அந்த பக்கம் போய் ஒர்க் பண்ற பார்டர்ல இருக்கிறவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மெல்லமா எடுத்துட்டு வந்து, ஆனா ஓவரால் இந்தியா லெவல்ல சிஸ்டம் அப்படிங்கிற ஒண்ணு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தைரியமா சொல்லியிருக்கிற படம் தான். படம் பார்த்து முடிக்கிறப்போ ஏறக்குறைய 2 மணி நேரம் 10 நிமிடம் ஒரு காவல் நிலையத்தில் அமர்ந்திருப்பதை போன்ற உணர்வை கொடுத்திருப்பதும், ஆங்காங்கே வந்த அந்த நீதிமன்ற காட்சிகள் ரியல் கோர்ட்டை போய் நம்ம பார்த்த உணர்வு கொடுத்திருப்பதும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் மீறி படத்துல யதார்த்த வாழ்க்கையில் நடந்த ஒருவருடைய கதையை, அதாவது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம்னா கூட அதிலிருந்து ஒரு 30-40% தான் எடுத்திருக்காங்க. மற்றதெல்லாமே நம்ம கேள்விப்பட்ட கதாபாத்திரங்களுடைய ஒரு எக்ஸாகரேஷனாக தான் இருக்கு. இந்த படம் எங்கேயுமே சினிமாவாம தெரியாம இது ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கிறதுனால இந்த படம் மக்களால பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வாரம் நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல எந்த படங்களுமே இல்லை. இது எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு ஆர்டர் அண்ட் செக்மெண்ட் தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல என்ன மாதிரியான ஒரு ஜர்னி எடுத்துக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.